நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமண முறிவு, அதாவது திருமண முறிவை பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த காலகட்டத்தில் திருமண முறிவு ஜாஸ்தி நடக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம பார்ப்போம். அதாவது திருமண பொருத்தத்துக்கு நட்சத்திர பொருத்தம் அதை மட்டுமே வச்சு நிறையா இடத்துல பார்க்குறதுனால திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுது. நட்சத்திரத்தை பொறுத்ததை பார்க்குறதுக்கு ஜோதிடரே தேவையில்லை, மொபைல்லையே வந்துடுது. 10 பொருத்தம், 10க்கு 12 பொருத்தம், அது மாதிரி பார்க்கணும். அது ஒரு பார்ட். அது இல்லாமல் லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், தசை, அதாவது என்ன தசை, 10 வருஷத்துக்கு மணமகனோ மணமகள் அவங்க 10 வருஷத்துக்கு எப்படி இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது எப்படி இருப்பாங்க. இன்னொன்று அஷ்டமச்சனி இல்லாமல் இருக்கணும். அதே அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல விதமாக இருக்கும். சுப லக்னம், அசுப லக்னம்னு அப்படின்னு இருக்குது. அதாவது சுப லக்னம் கூட அசுப லக்னங்களை பொருத்தப்படாது. பொறுத்துனா சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரியா இருக்கும். சுப லக்னம்னா என்ன, குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், இவருங்களாம் சுபர். அசுபர்னா சனி, செவ்வாய், இவங்கெல்லாம் அசுபர். இந்த லக்னம் கூட சேர்ந்து, அதாவது இதையும் அதையும் மிங்கிள் பண்ணும்போது பிரச்சனைகள் வலுக்கும். இதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதாவது திருமண பொருத்தம் பார்க்குறதுல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்ல விதமாக பொருத்துனா திருமண முறிவை நம்ம தடுக்கலாம். பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அது ஒரு சிறப்பு தான், உங்களுக்கு உற்சாகமாக தான் இருக்கும். இருந்தால் இன்னும் ஒரு 6 மாதம் உங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா உங்கள் ராசியை சனி பார்க்குறதுனால கொஞ்சம் தொந்தரவாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பிற்பாடு சனி அஷ்டமத்து சனி 6 மாதம், அதுக்கப்புறம் அஷ்டமத்து சனியாக ஒரு 2.5 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துட்டுருக்கும், அதாவது சரியாயிட்ருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இப்போ நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, வாக்கு, தன பற்றாக்குறையெல்லாம் ஏற்கனவே பிரச்சனையாக இருந்த, காசு பிரச்சனையாக இருந்த சிம்மராசினியர்கள்லாம் இப்போ சரியாயிடுவீங்க. 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால இளைய சகோதரனால் பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும். இளைய சகோதரன் மூலயமா ஆதாயங்கள் அனுகூலம்லாம் இந்த மாதம் ஏதாவது கிடைக்காது. அதே மாதிரி ஏதாவது எக்ஸாமில் எழுதியிருந்தீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதில் இந்த மாதம் வருமா அப்போ அப்படின்னு இருந்தாலும் இந்த ஒரு செவ்வாய் பார்க்குறதுனால அந்தளவுக்கு சரியாக இருக்காது. இன்னும் ஒரு 30 நாள், இன்னும் ஒரு அதான் இந்த மாதம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். எழுதின தேர்வில் உங்களுக்கு சாதகமான பதில்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால தாய்வழி உறவுகளில் ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்கள் 4ஆம் இடம் கல்வி நல்ல ஒரு கல்வியில் ஆரோக்கியமான சூழல்கள்லாம் இருக்கும். நல்லாவே படிப்பாங்க சிம்மராசிக்காரங்க. இப்போதைக்கு சிம்மராசிக்காரங்களை இப்போ நல்லாவே படிப்பு இந்த ஒரு வருஷத்துக்கு குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்லா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை சுக்கிரன், புதன் 2 சுபர்கள் பார்க்கறதுனால குழந்தைகள் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாக நல்லாவே வரும். அப்பா மகன் உறவுகள்லாம் பிரச்சனையாக இருந்துட்டு வந்த காலகட்டங்கள்லாம் இப்போ நல்ல 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போ நல்லா சுமூகமான சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கூட்டுத்தொழில் சரியாக இப்போதைக்கு கூட்டுத்தொழில் போட்டு பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இதில் இல்லை. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே சிறு பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள் இப்போ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாகவே தான் இருக்கணும்.
8ஆம் இடத்துல ராகு, சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, ராகு சனி செவ்வாய் தொடர்பு இல்லாததுனால ராகு குரு வீட்டில் இருக்கிறாரு. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். திடீர் பண வரவுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. 9ஆம் ஸ்தானாதிபதி 9லேயே இருக்கிறார் செவ்வாயாகி அவரோட சொந்த வீட்டில் இருக்கிறதுனால தந்தையால் ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தை சொத்து ஏதாவது உங்களுக்கு வரணும், இப்போ இதில் இழுபறியில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தீர்ப்புகள் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 10ல் வந்து குரு இருக்கிறதுனால தொழில்னால் வந்து நல்லா அமோகமாக போகும். ஏதாவது புதுசாக தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களாம் இந்த ஒரு வருஷம் குரு வந்து உங்கள் ராசிக்கு 10ல் தான் இருப்பார். ஸோ உங்களுக்கு வந்து தொழில்கள் வந்து ஒரு வருஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே போகும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சூரியன் இருக்காங்க, 3 பேரும் லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு தொழில் நல்லா போய் லாபங்கள் வந்து நல்லா அமோகமாக வரக்கூடிய காலகட்டங்கள் இது. நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர், அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.